இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது தமிழ்நாடு எஃப்எம். இது உங்கள் எஃப்எம், உங்களுக்கான எஃப்எம். ஆம், தமிழ்நாடு FM.com. நேர்கள் இனி கேட்கலாம். பொங்கல் பண்டிகையின் சிறப்பம்சம் குறித்து பெரும்புலவர் மு. சன்னாசி ஐயா அவர்களுடன் ஓர் நேர்காணல். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் மகேந்திரபாபு அவர்கள். தமிழ்நாடு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழர் திருநாளாம் தை திருநாளான இன்று சிறப்பு விருந்தினர் பகுதியில் நாம் பெரும்புலவர் திரு மு. சன்னாசி ஐயா அவருடன் பொங்கல் குறித்தான ஒரு நேர்காணலை நிகழ்த்த இருக்கின்றோம். ஐயா அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்தவர். தன்னுடைய கல்லூரி கல்வியினை திருப்பனந்தாள் காசிவாசி மடத்திலே பயின்றவர். தன்னுடைய ஆசிரியப் பணியினை தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி சபரியப்ப உடையார் மேல்நிலைப் பள்ளியிலே இடைநிலை ஆசிரியராக தொடங்கி அங்கே முதுகுநிலை ஆசிரியராக உயர்ந்து தலைமை ஆசிரியராக தன்னுடைய தலைமை பண்பின் மூலமாக பதவி உயர்வு பெற்று 37 ஆண்டுகள் ஆசிரியப் பணியினை தமிழாசிரியப் பணியினை மனநிறைவோடு பணி நிறைவு செய்தவர். ஓய்வுக்கு பின்பாக தற்பொழுது கிரீன் தமிழ் பைந்தமிழ் வலையொலியிலே தமிழாசிரியர் பெருமக்களுக்கும் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் பல்வேறான 2000த்திற்கு மேற்பட்ட காட்சி பதிவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். அவருடைய காட்சி பதிவுகளை படித்து 6ஆம் வகுப்பு மாணவர் முதல் IAS படிக்கின்ற மாணவர்கள் வரை பல்வேறு நிலைகளிலே அவர்கள் அதனை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் வழங்கிய சிலப்பதிகார தொடர் உரையானது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய ஒரு மாணவி அதனை ஆய்வேடாக சமர்ப்பிக்கின்றார். ஐயா அவர்கள் வழங்கிய அந்த காட்சி பதிவின் மூலமாக திருவாசகத்திற்கு ஐயா அவர்கள் உரை எழுதியிருக்கின்றார்கள். பல்வேறு நூல்களை படைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆன்ற தமிழ் சிறப்பினை உடைய பெரும்புலவர் திரு மு. சன்னாசி ஐயா அவர்களுடனான நேர்காணல் இதோ. இணைந்திருங்கள். இணையத்தோடும் இதயத்தோடும் நம்முடைய தமிழர் பண்பாடான தை திருநாள் குறித்த நிறைய கேள்விகளுக்கு அவர் தரும் விளக்கங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு பண்பலை சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று தை திருநாள், தமிழர் திருநாள். நம்முடைய பெரும்புலவர் திரு மு. சன்னாசி ஐயா அவரிடம் ஒரு நேர்காணல். ஐயா, இன்று பொங்கல் தொடர்பான சில வினாக்கள்ங்கய்யா உங்களோடு கேட்கலாம் நம்முடைய நேயர்கள் சார்பில் அப்படின்ன மாதிரி நான் நினைச்சிருக்கிறேன். அந்த வகையில் பொங்கல் ஏன் கொண்டாடப்படுகிறது முதலில்? ஆமாங்கய்யா, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொன்னால் நல்லா இருக்குங்கய்யா. முதலில் தமிழ்நாடு பண்பலை அன்பர்களுக்கும் அந்த பண்பலை நிர்வாகிகளுக்கும் கிரீன் பைந்தமிழ் டிவியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் அடியனுடைய வணக்கம். இந்த பொங்கல் ஏன் கொண்டாடப்படுகிறது என்ற ஒரு வினாவை நீங்கள் தொடுத்திருக்கிறீர்கள். பொங்கல் என்ற சொல்லே நிறைந்து வழிவது என்று பொருள். ஆக பொங்கல் பொங்கி ஆயிற்றா அப்படின்னு கேட்கிற ஒரு பழக்கம் இன்றைக்கு கிராமத்துல சொல்ற பழக்கம் உண்டு. சோறு பொங்கிருச்சா அப்படின்னு சொல்ற பழக்கம் உண்டு. ஆமா, அப்ப பொங்கி அதான் நிரம்பி வழிதல் தான் பொங்கல். சரிங்க. அப்ப நிரம்பி வழிதல் என்பதை எந்த அடிப்படையிலே நாம் கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறதா செய்தி. இந்த தை திருநாள் என்பது ஒரு புனிதமான ஒரு நாளாக கருதப்பட்டது பண்டைய காலத்துல. சரிங்க. இப்ப பாவை நோன்புன்னு ஒரு நோன்பு நோக்கிறாங்க இல்லையா? ஆமாங்கய்யா. அது மார்கழியில இருக்கு. ஆமா ஆமா. ஆனா இதே நோன்பு இருக்கின்ற ஒரு பழக்கம் தை மாதத்துல இருக்கு. ஓ, சரிங்க. அந்த தை மாதத்துல இருந்ததுங்கிற செய்திய பரிபாடல் அப்படிங்கிற ஒரு நூல் சொல்லுது. சரி. அதுல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா தை நீராடல் அப்படின்னு சொல்லுது. ஓ, சரி. இப்ப மார்கழி நீராடல் அப்படின்னு சொல்றது மாதிரி அங்க தை நீராடல் என்று சொல்லுது. வெம்பாதாக வியநில வரைப்பில் அம்பா ஆடலின் ஆய்தொடி கண்ணியர் என்பது அந்த பரிபாடல் வரி. ஓ, சரிங்க. அதாவது வியநில வரைப்பு என்று சொன்னால் கடல் சூழ்ந்திருக்கின்ற இந்த நில உலகத்திலே வெம்பாதாக எந்த விதமான அழிவும் நேராமல் இருக்க வேண்டும் என்று அம்பா ஆடல் என்று சொன்னால் நீர்நிலைகளிலே சென்று தூய்மை செய்து கொண்டு நோன்பு இருத்தல்.
அப்ப அவர்கள் நோன்பு இருத்தல் என்பது, கன்னிப்பெண்கள் நோன்பு இருத்தல் என்பது என்ன என்பது இந்த உலக பொது நன்மைக்காக அந்த காலத்துல நோன்பு இருந்திருக்கிறாங்க. அம்பா ஆடல் என்பதற்கு விளக்கத்தை பரிமேலழகர் சொல்றாரு. அந்த பரிபாடலுக்கு பரிமேலழகர் உரை எழுதியிருக்கிறாரு. அதற்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. அம்பா ஆடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, தாயுடன் சென்று ஆடப்படுதலின் அம்பா ஆடல் அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த கன்னிப்பெண்கள் தத்தம் தாய்மாருடைய துணையோடு சென்று அங்கே நீர்நிலைகளிலே நீராடி இறைவனை வழிபட்டு அவர்கள் இந்த உலக பொதுநிலைக்காக நோன்பு இருந்திருக்கிறார்கள். அப்படி நோன்பு தொடங்குகின்ற நாள் எது என்றால் தை 1 ஆயிட்டுங்களா. அடுத்து இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, அதாவது ஆடி மாதத்திலே போட்ட விதை. ஏன்னா ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அப்படி விதைக்கப்பட்ட அந்த விதையானது, நம்ம சிவசிந்தாமணில் ஒரு பாட்டு இருக்கு, சொல் அரும் சூப்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருகிருந்து ஈன்று மேலார் செல்வமே போல் தலை நிறுவி காய்ந்த நூல் கல்வி சேர்மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவேன்னு சொல்றாரு. அப்ப சொல் அப்படிங்கிறதுக்கு நெல்லுன்னு அர்த்தம். இந்த விதைக்கப்பட்ட நெல்லானது அது கொஞ்சம் கொஞ்சமாக அது கருக்கொண்டு அப்புறம் முற்றி அது தலை சாய்க்கின்று அறுவடை காலமாக வருவது தை மாதம். அப்ப தை மாதத்தை என்ன சொல்றோம் அப்படின்னா அறுவடைக்கு உரிய திருநாள் என்று சொல்லுகிறோம். அப்ப அறுவடை செய்யப்பட்டு வந்த அந்த புது நெல்லிலே அரிசி ஆக்கி அந்த அரிசியை, அதாவது ஆக்குதல் என்றாலே என்ன அப்படின்னா, அது சேனாவரே ரொம்ப அழகா சொல்லுவார். நொய்யும் நுறுங்கும் களைந்து அரிசி அமைத்தலை அரிசி ஆக்குதல்னு சொல்லுவார். ஆக அந்த கருக்கா மற்றதெல்லாம் நீக்கிட்டு நல்ல நெல்லுல அரிசி ஆக்கி அத முதல்ல என்னன்னா, மழை கொடுத்தவன் இறைவன். அந்த மழைக்கு காரணமாக இருக்கக்கூடியவன் சூரியன். ஆக சூரியனுடைய உதவியினாலதான் நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய அந்த தண்ணீரானது ஆவியாகி அது மேகமாக மாறி அப்புறம் அங்கிருந்து மழையாக பொழிகிறது இல்லைங்களா. ஆகையினால ரொம்ப அருமையா வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் மழை. ஆக உண்பவருக்கு தேவையான உணவையும் தந்து உணவாக இருப்பதும் மழைன்னு சொல்லுவார். ஆகையினால அந்த மழைக்கு காரணமான சூரியனை இந்த பொங்கலை வைத்து, அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்றைக்கு முதல் நாள்ல ஒவ்வொரு வீட்டு முன்னாலேயும் சூரியனை பார்க்கறது மாதிரி அடுப்பு கூட்டி அந்த அடுப்பிலே அவர்கள் என்ன செய்வாங்கன்னா பொங்கல் வைப்பார்கள். ஆக சூரியனுக்காக ஒரு நன்றி கடன். என்றைக்குமே தமிழன் நன்றி மறவாதவன். அதனாலதான் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு நன்றி எறிதல்னு ஒரு அதிகாரம், செய் நன்றி எறிதல்னு ஒரு அதிகாரத்தை வள்ளுவர் படைச்சிருக்கிறார். புரியுதுங்களா. ஆகையினால இந்த பொங்கல் திருநாள் என்பது நன்றி செலுத்துகின்ற ஒரு திருநாளாகவும், அடுத்து உலக நன்மைக்காக பெண்கள் நோன்பு நோற்ற காலமாகவும் கருதப்படுகிறது. அது மட்டுமன்றி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தை மாதத்துலதான் சூரியன் என்ன பண்ணுவான்னா தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசை நோக்கி நகர்வான். அத வடமொழியில உத்தராயணம் என்று சொல்வார்கள். தட்சிணாயனம்னா வடக்கே இருந்து தெற்கு நோக்கி போதல், உத்தராயணம்னா தெற்கே இருந்து வடக்கு நோக்கி போதல். இது என்ன அப்படின்னா, உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. இது அறிவியல் பூர்வமாக இது உண்மை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அறிவியல் பூர்வமான உண்மை என்னன்னா, சூரியன் ஒரே இடத்துல இருந்து அது எரிந்து கொண்டு தன்னைத்தானே சுழன்று கொண்டு இருக்கிறதுன்னு தெரியும். பூமி என்ன செய்கிறது, தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறதுங்கிறது இது அறிவியல் பூர்வமான செய்தி. ஆனால் நம்முடைய கண் பார்வைக்கு அந்த காலத்துல, ஆக தெற்கு இருந்து வடக்கு நோக்கி பயணம் புறப்படுகின்ற முதல் நாள் தை ஆகையினால அந்த தை முதல் நாள் தமிழர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது.
குறிப்பாக தமிழர்கள் ஏன் இந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு அதுதான் நான் இரண்டாவது வினாவா தைத்திருநாள் தமிழர் திருநாள் என அழைக்கப்பட காரணம் என்ன? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. ஏன்னா இப்ப உலகம் எங்கும் ஒரு காலத்திலே பரவி நாகரிகமுற்ற ஒரு இனம் எது என்றால் தமிழ் இனம்தான். மற்ற இனங்கள் எல்லாம் காட்டுமிராண்டிகளாக காடுகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த, நாகரிகமற்று வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே நாகரிக மிக்கவனாக வாழ்ந்தவன் தமிழன் தான். ஆகையினாலே தமிழன் மற்ற மொழிகளை சார்ந்தவர்களுக்கும் முன்னமேயே உயர்ந்த படைப்பிலக்கியங்களை எல்லாம் அளித்திருக்கிறான். சங்க இலக்கியங்கள் அதான் நமக்கு சொல்லுது. அப்படிப்பட்ட தமிழன் இயற்கையை மிக விரும்பி நேசித்தவன். அவன் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த வாழ்க்கை உடையவன். இயற்கையை கடவுளாகவே கொண்டவன். ஆகையினால அவன் முதலிலே கண்ட கடவுள் எதுனா கண்கண்ட சூரியன். அப்படி அவன் அந்த சூரியனால் தான் தாவரங்கள் உயிர் வாழ்கின்றன, மனிதர்களாகிய நாம் உயிர் வாழ்கின்றோம். ஏன்? இந்த பூமியில் இருக்கின்ற அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு காரணம் சூரியன் தான். ஆகையினால இயற்கையை வழிபடக்கூடிய தமிழன் அந்த சூரியனை அவன் மிக உயர்வாக கருதி வழிபாடு நிகழ்த்துவதற்காக தமிழர்கள் வழிபட்ட முறை. வேற்று நாடுகளிலெல்லாம் சூரியனை பார்த்து வழிபடுகின்ற ஒரு முறை இல்லை. பின்னாலே வேண்டுமானால் 6 பிரிவாக இருந்து சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், சௌரம் என்று சொல்லி பின்னாலே வந்ததை தவிர தொடக்க காலத்திலே தமிழர்கள் இயற்கையை பெரிதும் நேசித்தவர்கள். ஆகையினால்தான் நீங்க சங்க இலக்கியங்கள்ல பார்த்தீங்கன்னா இயற்கையை சொல்லாமல் ஒரு சங்க இலக்கிய பாடலை, குறிப்பாக அகத்திணை பாடல்களை நாம் காணவே முடியாது. ஆக அகத்திணை பாடல்கள் எல்லாவற்றிலுமே இந்த கருப்பொருள் ஒன்று இருக்கும். முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். அதுல இந்த முதற் பொருளும் கருப்பொருளும் என்னன்னா இயற்கை. முதற் பொருள்ங்கிறதுல நிலம், பெரும்பொழுது, சிறுபொழுது. கருப்பொருள்ல 14 இருக்கும். அப்ப இதெல்லாம் என்னன்னா இயற்கை தான். அந்த இயற்கையை தன் வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக கொண்டிருந்தவன் தமிழன் மட்டும்தான். அதற்கு பின்னாலே வந்தவர்கள் இன்றைக்கு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அறிவியல்ல புது புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் மறுப்பதற்கு இல்லை. இருந்தாலும் தொடக்க காலத்திலே மாந்த இனம் பிற இடத்திலே நாகரிகம் உறாத காலத்திலே நாகரிகமுற்றவன் தமிழன். ஆகையினாலே தமிழன் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற ஒரு பாரதியினுடைய வரிப்படி அவன் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வதற்காக, நன்றி செலுத்துவதற்காக தமிழர்கள் கொண்டாடிய ஒரு வகையான விழா இந்த பொங்கல் விழா. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லுங்க. அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்து விழாக்கள் நாங்க ஒரு நாள், பெரும்பாலான விழாக்கள் ஒரு நாள் அல்லது அடுத்த நாள் அதனுடைய தொடர்பு நீடிச்சிருக்கும். இந்த பொங்கல் விழா மட்டும் எங்க 3 நாள் கொண்டாடப்படுது? நல்ல கேள்வி. இந்த முதல் நாள் என்பது சூரியனுக்காக நாம் செய்கின்ற ஒரு நன்றி. சரிங்க. இரண்டாவது நாள் இந்த உழவுக்கு நமக்கு பயன்படக்கூடிய இந்த எருதுகள், காளைகள், அதுக்கடுத்து பசு, இவையெல்லாம் தான் நம்ம என்ன பண்றது, நம்ம பயிரிடுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு விலங்காக இருக்கிறது. வேளாண்மைக்கு பயன்படக்கூடிய விலங்கு. ஆக அதை விலங்காகவே நம்முடைய தமிழன் கருதியதே கிடையாது. அதைத்தான் செல்வம்னே நினைச்சிருக்கான். அந்த காலத்துல இப்ப எத்தனை கோடி வச்சிருக்காங்கன்னு சொல்லி இப்ப கோடியில சொல்றோம், மில்லியன் சொல்றோம், ட்ரில்லியன் சொல்றோம். அந்த காலத்துல ஒரு பெரிய பணக்காரன்னா, அவன்கிட்ட 1000 மாடு இருக்கியா, இவங்கிட்ட 10,000 மாடு இருக்கியா, அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாடுதான் செல்வம். ஆகையினாலதான் வள்ளுவர் கேடில் விழு செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவைன்னு சொல்றாரு. அப்ப மாடு என்றாலே செல்வம்னு அர்த்தம். அப்ப இந்த விவசாயிக்கு செல்வத்தை தருகின்ற அந்த செல்வத்திற்கு நன்றி செலுத்துவதற்காக 2வது நாள் என்ன பண்ணான்னு சொல்லியாச்சுன்னா அதை மாட்டுப் பொங்கல் அப்படின்னு சொன்னான். ஆக முதல்ல என்ன பண்றான், சூரியனுக்கு ஒரு நன்றி, 2வது மாட்டுக்கு நன்றி. ஆக அதை விலங்குன்னு அவன் நினைச்சதே கிடையாது.
நீங்க பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகளை பற்றி ஒரு பாடல் பெரியாழ்வார் ரொம்ப அருமையா பாடியிருப்பார். சரிங்க. கண் புல்லாங்குழல் கொண்டு ஊதுனானா, சிறு விரல்கள் தடவி பரிமாற, செங்கண் கோட செய்யவாய் கொப்பளிக்க, கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது, கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு, பறவையின் கணங்கள் வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப, செவியாட்ட கில்லாவேன்னு சொல்லுவார். அவனுடைய புல்லாங்குழல் இசையை கேட்டு அந்த மாடுகள்லாம் வந்து அப்படியே மரம் மாதிரி வெட்டப்பட்ட மரம் மாதிரி கிடந்து செவிய கூட அசையலையாம். அந்த செவிய கூட அசையாம அவனுடைய புல்லாங்குழல் இசையை கேட்டதுன்னு சொல்லி அந்த மாட்டினுடைய பெருமையை சொல்றாரு. ஏனென்றால் மாடுகள் இசையை கேட்கும் வல்லமை உடையது அப்படிங்கிறது தெரியணும். ஏனென்றால் இசைக்கு இசையாத எந்த உயிரினமும் இந்த உலகத்துல இல்ல. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல நெல் வளருவதற்காக நாள்தோறும் சென்று அந்த நெல் வயல்ல இசை பாடும்போது அந்த இசை பாடிய வயலுக்கும் மற்ற வயலுக்கும் உள்ள வேறுபாட்டை பார்க்கறாங்க. இசை பாடி கொண்டிருந்த வயல்ல நிறைய கதிர்கள் விளைச்சலும், மற்ற வயல்கள்ல குறைவாக இருந்ததையும் பார்த்து அப்ப தாவரங்கள் கூட இசையை கேட்கின்ற தன்மை உடையதுன்னு கண்டுபிடித்தவனும் தமிழன். ஆகையினால எப்பொழுதுமே உயிரினங்களை பெரிதும் பாராட்டியவன் தமிழன். ஆகையினாலதான் கருப்பொருள்ல விலங்கு, பறவை, மரம் இவற்றையெல்லாம் நம்ம கருப்பொருள் என்று சொல்லி வைத்திருக்கிறோம் இல்லைங்களா? ஆகையினால 2வது நாள் அதற்கு. மூன்றாவது நாள் என்ன அப்படின்னா அத காணும் பொங்கல்னு சொல்றாங்க. இந்த காணும் பொங்கல் ஏன் சொல்றாங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் அதுல சொல்லுங்க பாப்போம். அதாவதுங்க, நானு ஒரு வினாவே உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது தினமும் தான் நண்பர்களை பாக்குறோம், அப்புறம் என்ன காணும் பொங்கல் ஒரு நாள் நண்பர்களை போய் மெனாக்கிட்டு போய் பாக்கணுமா? இல்ல, நண்பர்கள்ங்கிறதுக்காக இல்ல. சரிங்கய்யா. உறவுகள் அதாவது உறவுகளுக்குள்ள நண்பர்கள் அடங்குவாங்க. ஆமா ஆமா, நண்பர்கள் ஒரு வகையான உறவு. அதாவது எப்பொழுதுமே தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் ஒரு அழகான ஓமையை வள்ளுவர் சொல்லுவார். சரிங்க. அதாவது தானுடைய வீட்டுல தானே சமைச்சு சாப்பிடுறது ஒரு மகிழ்ச்சி. ஆமா. அது மட்டும் இல்லாமல் விழா காலங்கள்ல தம்மை சார்ந்த உறவினர்களுக்கு தம் வீட்டு பொருளை கொண்டு போய் கொடுப்பதும் அவர்கள் வீட்டு பொருளை தாங்கள் பெற்றுக் கொள்வதுமாக ஒரு இடத்துல கலந்து கூடி மகிழ்கின்ற ஒரு விழா. ஏன்னா தினந்தோறும் வீட்டுல மனைவி மக்கள் எல்லோரும் சாப்பிடத்தான் செய்யறாங்க, எல்லாம் பண்ணதான் செய்யறாங்க. உறவினர்கள் அந்த உறவை வளர்த்துக் கொள்ளுகின்ற முறை எப்படி? ஏன்னா தமிழன் என்றைக்குமே தனித்தனி தீவாக வாழ்ந்தவன் அல்லன். அவன் ஒரு பெரும் கூட்டமாகவே ஒவ்வொரு இடத்துல வாழ்ந்தவன். அப்படி இருக்கும் பொழுது விழா காலங்களிலே தன்னை சார்ந்தவர்கள், அடுத்து இங்க விருந்தினர்கள்னு சொன்னா உறவு மட்டுமல்ல, புதிதாக அங்கே வருபவர்கள். ஏன்னா விருந்தினர்களுக்கு புதியவர்னு சொல்றது ஏற்கனவே தொல்காப்பியத்துல விருந்தே தானும் புதுமை மேற்றேன்னு ஒரு சூத்திரம் இருக்கு. சரிங்க. ஆகையினால விருந்துன்னா புதுமைன்னு அர்த்தம். ஆக புதியவர்களையும் அந்த இடத்துல கண்டு நட்பாக்கி கொண்டு தம்முடைய உறவாக்கி கொண்டு யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கொள்கையை கடைபிடிப்பதற்காக கொண்டாடப்படுகின்ற நாள் தான் காணும் பொங்கல். ஆக காணும் பொங்கல்ங்கிறது ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக கொண்டாடக்கூடிய விழா அல்ல. ஆக முதல் நாள் சூரியனுக்கு நன்றி, 2ஆம் நாள் மாட்டுக்கு நன்றி, 3ஆம் நாள் நம்முடைய உறவுகளுக்கு நன்றி. உறவுகளுக்கும் சுற்றத்தாருக்கும் மற்றையோருக்கும் நாம் செலுத்துகின்ற அன்பை நன்றியாக சொல்லுகிறோம். இப்படி நன்றியையே ஒரு விழாவாக கொண்டாடுகிற ஒரே இனம் உலகத்தில் எது இருக்கிறதுன்னா தமிழ். தமிழ் இனத்தை தவிர வேற யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு மரபு இல்ல. அந்த இடத்துல சொல்லுமா அண்ணா தேங்க்யூ அப்படின்ட்டு அவங்க பாட்ட போயிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை. அதாவது வாழ்க்கையாகவே நாம் அந்த நன்றியை வைத்திருக்கோம். கண்டிப்பா. ஆக சொன்ன உடனே நன்றி நன்றி நன்றின்னு வார்த்தையில சொல்றத பெரிதா மதிக்காதவன் தமிழன். வார்த்தை அல்ல, வாழ்க்கையாக நன்றியை காட்டியவன் தமிழன் என்பதை இந்த 3 நாட்களும் உணர்த்துகிறது. ஐயா வேற ஏதாவது ஐயா சொல்றீங்க? திருவள்ளுவர் தினம்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது எத்தனையோ புலவர்கள் இருக்கிறாங்க, கவிஞர்கள் இருந்திருக்கிறாங்க.
அதுல வள்ளுவ பேராசானுக்கு மட்டும் ஒரு சிறப்பு கொடுத்து சொல்றமே, அதுக்கான காரணம் என்னங்கய்யா? பாரதிதாசன் என்ன சொல்றாரு? தெள்ளு தமிழ்நடை, சின்னஞ்சிறிய இரண்டடிகள், அள்ளுதொரும் சுவைன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நூல் மட்டுமல்லாமல் பாரதி சொன்னது போல வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னார். தமிழ்நாட்டுல எத்தனையோ புலவர்கள் பிறந்திருந்தாலும் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொல்றார். ஆக இந்த கம்பன், அதுக்கடுத்து சொல்றாரு இல்லையா வள்ளுவன், அதற்கடுத்து இளங்கோவை சொல்றாரு இல்லையா, இந்த மூவரிலே மூத்தவர் யாருன்னா வள்ளுவர் தான். கம்பனுக்கும் இளங்கோவுக்கும் முன்பு தோன்றியவர் வள்ளுவர். அந்த வள்ளுவத்தை பின்பற்றி, அவருடைய கருத்தை பின்பற்றித்தான் பின்னர் வந்த இலக்கியங்கள் எல்லாமே இருக்கின்றன. அங்கே வள்ளுவரை தொடாமல் எந்த இலக்கியமும் படைக்க முடியாதுங்கிற நிலைமை தமிழனுக்கு ஏற்பட்டுருச்சு. ஏன்னா 1330 அருங்குறட்பாக்களும் ஒருத்தன் படிச்சுட்டான்னு சொன்னா அடுத்தவன்கிட்ட போய் கேட்கறதுக்கு நூலே இல்லையா? அவனே தமிழனா இருக்கலாமா? 1330 அருங்குறட்பாக்களும் 1000தோடு பகர்ந்தத பின் போய் ஒருத்தர் வாய் கற்க நூல் உழவோ மண்ணு தமிழ் புலவராய் விற்றிருக்கலாம்னு பெருமையா சொல்றாங்க. அப்படி தமிழ் புலவரிலேயே தலை சிறந்த புலவர், யாதும் ஊரே யாவரும் கேளு என்பதை அவர் 1330 குறட்பாக்களிலும் காட்டியவர். அவருக்கு அந்த காலத்திலேயே பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லக்கூடிய சமதர்ம கொள்கையை கடைபிடித்தவர். ஆகையினாலே தான் இன்றைக்கு உலகம் முழுமையும் பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமான மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட நூலாக திருக்குறள் தெரிகிறது. இந்த திருக்குறளுக்கு இயற்றிய வள்ளுவருக்கு ஒரு நாளை கொண்டாட வேண்டும் என்று அரசு விரும்பியது. அது பிற்காலத்துலதான். ஆக அந்த காலத்துக்கிட்ட வள்ளுவர் தினம் எல்லாம் கொண்டாடல. ஆக அப்படிப்பட்ட திருவள்ளுவருக்கு நாம் ஒரு நன்றி செலுத்த வேண்டும். ஆகையினால அந்த மாட்டு பொங்கல் நாள் அன்றைக்கு அதை திருவள்ளுவர் தினம் என்று அறிவித்தார்கள். ஆக வள்ளுவனை கொண்டாடாமல் நாம் இருக்க முடியுமா? முடியாது, முடியாது. இன்றைக்கு நீலத்திரைக்கடல் ஓரத்திலே அவர் நித்தம் தவம் செய்வது போல அவருடைய காலடியிலே அங்க அலைகள் அடித்துக் கொண்டிருக்கின்றன அல்லவா? ஆக இங்கே குமரி அன்னையும் அங்கே நன்றி செலுத்துகிறாள். யாருக்கு? வள்ளுவருக்கு. அந்த இந்து மகா சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த சமுத்திரமும் அரபிக்கடலும் வங்காள விரிகுடாவும் ஆக 3 கடலும் சங்கமிக்கின்ற அந்த 3 அலைகளும் சென்று அவர் பாதத்தை நினைத்து கொண்டே நன்றி செலுத்துகின்றன என்றால் ஒட்டுமொத்த தமிழனமும் அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கின்றன. ஆகையினாலதான் திருவள்ளுவருக்கு விழா, வேற ஒன்றும் இல்லைங்க. சரிங்க. இப்ப பொங்கல் அப்படின்னாலே ஏறு தழுவுதல், அதாவது காலை இல்ல. எனக்கு என்னன்னாங்க, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஏறு தழுவுதல் இருக்காங்க. தழுவுதல்னா அணைத்தல் இல்லையா? இப்ப நம்ம காலை அடக்க போறோம்னு சொல்றோம், அது ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்றோம். அதாவது தமிழருடைய வீரம் அன்றிலிருந்து இன்று வரை அப்படியே தொடர்ந்து வருவது என்பது ஒரு வியப்பா இருக்கு இல்லைங்க? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது ஜல்லிக்கட்டு அப்படின்ற வார்த்தை எப்போ வந்ததுன்னு சொன்னா ஆங்கிலேயர் வருகைக்கு பின்னாலதான் அந்த சொல்லாடலே வந்தது. ஓ சரி. என்ன அப்படின்னா காளைகளுடைய கழுத்துல சல்லி, ஏன்னா சல்லின்னு சொல்லியாச்சுன்னா அது எதுல ஆயிருக்குன்னு சொன்னா அதாவது தங்க நாணயமாகவோ அல்லது நம்ம வெள்ளி நாணயமாகவோ இருக்கும். அதுக்கு பேரு சல்லின்னு பேரு. அதாவது 3 சல்லி என்னன்னா 3 சல்லி 1 பைசா. 1 பைசா அந்த காலத்துல ஒரு சொலவட கூட சொல்லுவாங்களே, இவன் சல்லி பைசாவுக்கு தேர மாட்டான்னு கூட சொல்லுவாங்க இல்லைங்க? இல்ல, அது உண்டு, நீங்க சொல்ற உண்மைதான். ஆனாலும் இங்க சல்லி என்பது என்னன்னு சொன்னா அந்த காலத்துல பெரும்பாலும் பண்டமாற்று முறையில தான் வாணிகம் இருந்தது. பண்டமாற்று முறை வாணிகத்துக்கு அடுத்து இந்த பணத்துக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு. ஒரு சல்லிங்கிறது மிகப்பெரிய மதிப்புடையது. அப்ப அந்த காளையினுடைய கழுத்துல சல்லிகளை மாலையாக கோர்த்து அணிந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட காளையை எவன் அடக்குகிறானோ அவனுக்கு அந்த சல்லி உரியதுங்கிறது ஆங்கிலேயர் காலத்துக்கு பிற்பட்டு இப்ப வரைக்கும் அது நடைமுறையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக சல்லிக்கட்டு தான் ஜல்லிக்கட்டு. ஜல்லின்னு சொல்லி வடமொழி சொல்
ஜா உச்சரிக்க கூடாது, தமிழ் சா தான் உச்சரிக்கணும். சல்லின்னு தான் சொல்லணும். ஆமா, சல்லின்னு தான் சொல்லணும், ஜல்லின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஜல்லின்னு சொன்னா என்ன பொருள்னா, இந்த கற்களை உடைத்து வைக்கிறோம் இல்லையா, அதுதான் ஜல்லி, ஜல்லி கற்கள். இது சல்லி. சரி சரி. ஆக சல்லிய கழுத்துல கட்டு, கட்டி வைத்து காளையோடு விளையாடு அப்படிங்கிறது. இது எப்படின்னா எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏதோ ஒரு தேய்ந்து கட்டெரும்பானதுங்கிற மாதிரி ஒரு அருமையான வீர விளையாட்டை படிப்படியா இப்படி அதனுடைய நினைவுபடுத்துதல் போலதான் இருக்கே தவிர அந்த பழைய முல்லை நிலத்திலே இருக்கின்ற ஏறு தழுவுதல் போல இது இல்லை. முல்லை நிலத்திலே ஏறு தழுவுதல் என்பது என்ன அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை அந்த வீட்டுல பிறந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அவள் பிறந்த உடனே அந்த வீட்டிலே போட்டு பசு போட்டு இருக்கின்ற கன்றை தம்மூட்டாக வளர்ப்பார்கள். இந்த பெண் சிறுமியான பின்னாலே அவளே சென்று அந்த காளையை வளர்த்து கொண்டு வருவாள். அது தம்மூட்டாகனா என்ன பொருள்னா, அதுவா போய் மேயும், அதுவா எங்க வேணாலும் வரும், யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா செல்வ திருமகள் அல்லவா அந்த சிறுமி. அவள் வளர்ந்து பக்குவம் அடைந்த பின்பு என்ன சொல்லுவா அப்படின்னா, அந்த பெண்ணே சொல்லுவா, அந்த வீட்டில் இருப்பவர்கள் சொல்வார்கள், இவள் வளர்த்து இந்த காளையை அடக்குவனைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன். ஆக நான் ஒரு வீரனை திருமணம் செய்து கொள்வேன், கோழையை திருமணம் செய்ய மாட்டேன். இது கலித்தொகையில ஒரு பாட்டு வருது. கொல்லேற்று கோடு அஞ்சு ஆணை மறுவையும் புல்லாலே ஆயன் மகள்னு சொல்றான். கொல்லேறு அப்படிங்கிறது என்னன்னா, தான் வீட்டுல வளர்த்து வருகின்ற அந்த காளை மாடு. அந்த கொல்லேற்று கோடு அஞ்சுவானே, கொம்புக்கு பயப்படுவனா மறுமையும் புல்லாலே, இந்த பிறவியில மட்டும் இல்ல அடுத்த பிறவியில கூட அவன் தழுவ மாட்டாளாம். அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வீர பெண்ணா இருந்திருக்கிறா, ஒரு ஆணுடைய வீரத்தை அளவிடுவதற்குரிய கருவியாக அந்த காளையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழர் வாழ்வில் எல்லா வகையிலையும் காளை தாங்க முதன்மை இடம் பெற்று இருக்கிறது. எப்படின்னா, நீங்க புறப்பொருள்ல பாத்தீங்கன்னா வெட்சி கரந்தைன்னு 2 திணை இருக்கு. வெட்சி என்பது என்ன, நிறை கவர்தல். கரந்தை என்பது என்ன, நிறை மீட்டல். இந்த 2மே காளைகளை அடிப்படையாக கொண்டதான, மாடுகளை அடிப்படையாக கொண்டதான. ஆக தமிழருடைய நாகரிகமே இந்த காளையை வைத்து இருக்கிறது, குறிப்பாக முல்லை நிலம். ஏன்னா தமிழன் 5 நிலமாக பிரிச்சான் இல்லையா, குறிந்தி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. அதுல முல்லை நில ஒழுக்கமாக இந்த ஏறு தழுவுதலை அந்த காலத்துல கையாண்டு இருக்கிறார்கள். ஆக திருமணத்திற்கு வீரத்தை காட்டுகின்ற ஒரு நிலை மாறி பின்னால் அது என்ன சொன்னா, இளந்தாரிக்கல் தூக்குறதுன்னு சொல்லி கிராமங்கள்ல சில பழக்கம் வந்தது. இளவட்டக்கல்லுன்னு சொல்லி வந்தது. அப்புறம் அதுவும் போய் இப்ப அந்த மாதிரி நிலைமையில இல்ல. அநேகமா அந்த முல்லை நிலத்து வழக்கமெல்லாம் இப்ப இருந்தா அநேகமா பலர் கல்யாணம் ஆகாமலே போயிருன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஏன்னா இப்ப கொல்லேறு வளர்ந்து வச்சா அவன் பக்கத்துல போறதுக்கு எவன் போவான். அதனால இப்ப நிலைமையெல்லாம் மாறிடுச்சு. அதனுடைய அடையாளமாக இப்பொழுது அந்த சல்லிக்கட்டு என்பது அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அது தமிழருடைய வீர விளையாட்டினுடைய ஒரு மிச்ச சொச்சம், அவ்வளவுதான். சரிங்க, அடுத்து சொல்லுங்க. இப்ப 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 நீங்க இந்த வயதுல இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய பாலிய காலத்துல, அத பள்ளி பருவத்தில் உள்ள பொங்கல் அனுபவத்தை சொல்லுங்களேன். எனக்கு உண்மையிலேயே எனக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கு இந்த கேள்வி கேட்டதுல. ஏன்னா இப்ப 74 வயதுல இருக்கிற என்னை கொண்டு போய் இப்ப சின்ன வயசுக்கு தள்ளி விட்டீங்க. 74 இளைஞரை ஒரு 14 வயசுக்குள்ள கொண்டு வரோம் நாங்க. என்ன செய்வோம் அப்படின்னா, எங்களுக்கு சொந்தமா காடு உண்டு. சரிங்க. நிறைய 20 மாடுகள் வரைக்கும் நான் எங்க ஊர்ல வச்சிருந்தோம். சரிங்க. அதுல 4 ஜோடி ஏர் மாடு இருந்துச்சு, பசு மாடு இருந்துச்சு, எல்லா வகையான மாடு இருந்துச்சு. எங்களுக்கு காடும் இருந்துச்சு. சரிங்க. இப்ப அந்த காப்பு கட்டுன்னு சொல்லி ஒரு நாள் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. பொங்கலுக்கு முதல் நாள். ஆமா. அது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதாவது ஒரு விழா நடைபெறுவதற்கு முன்னாலே இறைவா எங்களை காத்து வழி நடத்த வேண்டும்ன்றதுக்காக கட்டுறத காப்பு கட்டு. அதுல இந்த பூளைப்பூன்னு சொல்லி ஒரு வகையான பூ கிராமத்துல சொல்லுவாங்க, வெள்ளையா இருக்கும். ஆமா, கன்னிப்பிள்ளை செடின்னு எங்க பக்கம் அந்த பக்கம் சொல்றாங்க இல்லையா. அந்த பூவையும் அடுத்து ஆவரம் பூ, அப்படி அந்த ஆவரம் தழைன்னு ஒண்ணு இருக்கு, வேப்பந்தழைன்னு ஒண்ணு இருக்கு. இது 3ஐயும் சேர்த்து கட்டுவாங்க. ஆமா ஆமா. ஏன்னா அந்த 3மே மருத்துவ குணம் உடையது.
ஆகையினால மருத்துவத்திலும் இலைதழைகளை நம்பியவன் தமிழன். ஆகையினால அதை காப்பாக கட்டி அன்றைக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த காடுகளை அழி வைத்து விடுவாங்க தான் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த மாடுகளை வச்சுட்டு. எப்படின்னா கையில கயிற்றை பிடித்து கொண்டு மேய விடுறது கிடையாது, அப்படியே போய் மேய விட்டுறது. எத்தனை மாடு இருக்கோ அத்தனை மாட்டையும் ஒரு 10 ஏக்கர் காட்டுல அதான் போய். ஏன்னா ஏற்கனவே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அந்த சோளம் எல்லாம் அறுத்திருப்பாங்க, அதுக்கடுத்து மொச்சை பயிறு மற்ற உளுந்து இந்த தானியங்கள்லாம் அறுத்திருப்பாங்க. வெறும் தட்டை மற்ற கொடிகள் இது மட்டும்தான் இருக்கும். இதை முழுவதும் மேய்ஞ்சு நல்ல வயிற்றுல ரொம்ப மகிழ்ச்சியா அந்த பசுக்கள் மாடுகள்லாம் வரும். அப்படி இருக்கிற அந்த காப்பு கட்டை நான் அந்த வயசுல நான் ஒரு 4-5 மாட்டை போய் பத்தி வச்சுட்டு நான் உட்கார்ந்து ரசித்த காலம் ஒன்று உண்டு. ஏன்னா அப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த காப்பு கட்டை அன்னைக்கே விடுமுறை விட்டுருவாங்க. பின்னாலதான் தைப்பொங்கல் அப்புறம் திருவள்ளுவர் தினம் உழவர் திருநாள்னு பின்னாலதான் சொன்னாங்களே தவிர அந்த அப்ப எல்லாம் எப்படின்னு சொல்லியாச்சுன்னா முதல் நாள் இருக்கு இல்லைங்களா, காப்புக்கட்டு நாள், அந்த நாள்ல இருந்து விடுமுறை இருக்கும். காப்புக்கட்டு, தைப்பொங்கல், அதுக்கடுத்து மாட்டு பொங்கல், இப்படி 3 இதான் பிரிச்சுடுவாங்க. அப்படி பிரிக்கும் போது என்னன்னா சின்ன வயதுல மாடுகளை ஓட்டிட்டு போய் அதே மாதிரி மேய்ச்சிட்டு இருக்கேன். அப்புறம் வரும்போது என்ன செய்யணும், அங்க ஆறு இருக்கு, அந்த ஆத்துல அப்படியே மாடுகளை குளிப்பாட்டி அதை அப்படியே நீச்சல் அடிக்க விட்டு அதை குளிப்பாட்டி அதுக்கு அப்படி கொண்டுட்டு வந்து சாயந்தரம் அது வரும்பொழுதே அன்றைக்குன்னு அந்த மாடுகளுக்கு ஒரு வீரம் வரும் பார்த்துக்கிட்டேன். அந்த வீரத்தை நான் பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்ல, கொண்டு வந்து அடுத்த நாள் எங்க வீட்டு வாசல்ல எங்க அம்மா பொங்கல் வைப்பாங்க. நாங்க பிள்ளைக கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இருந்தவங்க. அப்ப அந்த 7 பேருமே அந்த வாசல்ல நின்று எங்க அம்மா அந்த கோலமிட்ட இடத்துல பொங்கல் வச்சுட்டு அது வரைக்கும் நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம். வேடிக்கை பார்த்துட்டே இருந்து என்ன செய்யறதுன்னா முதல்ல அந்த மாட்டு கொட்டத்துல கொண்டு போய் அந்த இலையை பரப்பி அதுல பொங்கல் எல்லாம் வச்சு வாழைப்பழம் வச்சு தேங்காய் வைத்து அந்த மாட்டுக்கு சாம்பிராணி காட்டுறது, சாம்பிராணி புகை தூவம் காட்டுவது. ஏன்னா அதையே தெய்வமாக கருதுவது நாம, வேற இல்ல. அப்படி சாம்பிராணி காட்டி அதுல அப்புறம் அந்த தேங்காயை உடைச்சு நீர் விளாவி அப்புறம் என்ன செய்யறதுன்னு சொன்னா வாய் கழுவம்மா வாய் கழுவு அப்படின்னு சொல்லி அதனுடைய வாயை கழுவுறது, மாட்டினுடைய வாயை. பொங்கல்மா பொங்கலோ பொங்கல், பொங்கல் சாப்பிடு அம்மா பொங்கல் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஊட்டுறது. ஊட்டிட்டு திரும்ப என்ன வாய் கழுவம்மா வாய் கழுவு இப்படி சொல்லி எல்லா மாடுகளையும் இது பண்ண பழக்கம் நான் அன்றைக்கு இருந்து சிறு வயதுல பார்த்திருக்கேன். அதுக்கடுத்து வாழைப்பழங்களை ஊட்டியிருக்கோம். அதுக்கடுத்து என்ன செய்வோம்னு சொன்னா அதை எருது விடுதல்னு சொல்றது. அப்ப அதை எல்லாத்தையுமே கொண்டு போய் அங்க கொண்டு போய் விட்டுட்டு வர்றது. விட்டு அது ஓடி வரும், ஒரு தெருவழியா ஓடி வரும். அப்படி ஓடி வர்றத அப்ப பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி வீரம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது சின்ன கண்ணுக்குட்டியா இருந்தா கூட யாரையும் படார முட்டும், அந்த அளவுக்கு இருக்கும். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நான் இளம் வயதுல அனுபவித்தது உண்டு. என்னமோ வீட்டுல என்றைக்கு பொங்கல் செய்தாலும் அன்றைக்கு செய்கிற பொங்கல் தான் இனிக்கிறது மாதிரி இருக்கும். எல்லா நாளும் பொங்கல் செய்யற எப்பயாவது ஒரு நாள் ஆசைப்பட்டா பொங்கல் செய்யறதா உண்டு. ஆனாலும் அது புது அரிசி இல்ல, அப்பத்தான அறுத்து வந்த அந்த நெல்லு, அந்த புது புத்தரிசிய பொங்கலிட்டு அதை இறைவனுக்கு படைச்சு அந்த இறைவனுடைய பிரசாதமா நினைச்சு முதல்ல நமக்கு உழைத்த மாடுகளுக்கு ஊட்டிட்டு அப்புறம் அதை மிச்சில் இருக்கின்ற அந்த மீதத்தை நாம் சாப்பிடும் போது இருக்கிற இன்பம் இருக்க, அந்த இன்பத்தை சிறு வயதுல நான் அனுபவிச்சிருக்கேன். அதே மாதிரி என்னை ஒத்த சிறுவர்கள்லாம் அனுபவித்திருக்கிறார்கள். அந்த அனுபவம் இன்றைக்கு கிராமங்கள்ல நாம பார்க்கலாம். சரி, வேறங்க அற்புதமான ஒரு நேர்காணல். அது பொங்கல் திருநாளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய செய்திகள், புதிய செய்திகள் ஐயா மூலமா நாங்க கேட்கப்பட்டோம். இந்த தை திருநாள், தமிழர் திருநாள்ல நம்முடைய தமிழ்நாடு பண்பலையின் சார்பாக நம்முடைய நேயர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்லி அற்புதமான கருத்துக்களை தந்து ஐயா உங்களுக்கு நம்முடைய பண்பலையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நானும் அந்த தமிழ்நாடு பண்பலை நிர்வாகிகளுக்கும் பண்பலை அன்பு உள்ளங்களுக்கும் கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் தம்பி மகேந்திர பாபுவுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு வாழ்க தமிழ், வளர்க தமிழ் எனும் எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று கண்ட தமிழனுடைய வாழ்வு என்றைக்கும் சிறக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி
பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றி. வணக்கம் ஐயா. நேர்கள் இதுவரை கேட்டது பொங்கல் பண்டிகையின் சிறப்பம்சம் குறித்து பெரும்புலவர் மு. சன்னாசி ஐயா அவர்கள் பங்கேற்ற நேர்காணல். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தியவர் மகேந்திரபாபு அவர்கள்.